ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன விவாதிக்க போறோம், என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா மெகாஸ்போரோஜெனிசிஸ். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ். இந்த கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது வந்து மெகாஸ்போரோஜெனிசிஸ். மெகா கவனிங்க, மெகா அப்படின்னா மெகானா சைஸ்ல பெருசுன்னு அர்த்தம், லார்ஜ்னு அர்த்தம். மெகா என்னது? லார்ஜ். இப்போ லார்ஜ்னா என்னது? எப்பவுமே வந்து கேமிட்ஸ்ல ரெண்டு கேமிட் இருக்கும். ஒன்று வந்து மேல் கேமிட், அனதர் ஒன் இஸ் ஃபீமேல் கேமிட். அப்ப அந்த கேமிட்டோட சைஸை வச்சு பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோ அப்படின்னாவே அது மேல்னு அர்த்தம், மெகா அப்படின்னாவே ஃபீமேல் அப்படின்னு அர்த்தம். அப்ப இங்க மெகா ஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னா ஃபீமேல் ஸ்போர் ஃபார்மேஷன் அர்த்தம். மெகா ஸ்போரோ, ஸ்போரோனா ஸ்போரு, ஜெனிசிஸ்னா ஃபார்மேஷன். அப்போ ஃபீமேல் ஸ்போர் ஃபார்மேஷன், அதுதான் வந்து மெகா ஸ்போரோஜெனிசிஸ். புரிஞ்சு பார்த்தா உங்க ஹெட்டிங்க மெகா ஸ்போரோஜெனிசிஸ். இப்போ மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் நடக்கும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படின்னு ஒன்று இருக்கும். மைக்ரோஸ்போர் மதர் செல் சிம்பிளிஃபைட் ஃபார்ம்ல எப்படி சொல்லிருப்பேன்? எம்எம்சி, மைக்ரோஸ்போர் மதர் செல்னு சொல்லிருப்பேன். அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படிங்கிறது டிப்ளாய்டு இன் நேச்சர் 2n. அது என்ன நடக்கும் அப்படின்னா ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மியாசிஸ் நடக்கிறதுனால அந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் 4 மைக்ரோஸ்போரா மாறும். அதே மாதிரி இங்க மெகாஸ்போர் மதர் செல் அப்படின்னு ஒன்று இருக்கும். நல்லா கவனிங்க, மெகாஸ்போர் மதர் செல் எம்எம்சி. இந்த இடத்துல எம்எம்சிங்கிறது மெகாஸ்போர் மதர் செல். இந்த மெகாஸ்போர் மதர் செல் என்ன பண்ணும்னா டு இன்வால்வ் த ரிடக்ஷன் டிவிஷன் ஆர்டி அப்படின்னு சொல்லுவோம். ரிடக்ஷன் டிவிஷன். ரிடக்ஷன் டிவிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மியாசிஸ். மைக்ரோஸ்போர் மதர் செல் டிப்ளாய்டு இன் நேச்சர், அது ரிடக்ஷன் டிவிஷன். ஏன் சார் ரிடக்ஷன் டிவிஷன் சொல்றோம்? நான் உங்களுக்கு ரீசன் சொல்றேன். ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கிறதுனால, மியாசிஸ் நடக்கிறதுனால ஒரு மைக்ரோஸ்போர் மதர் செல் என்ன பண்ணும் அப்படின்னா 4 மெகாஸ்போர்ஸ் கொடுக்கும். அதாவது ஞாபகம் வச்சுங்க, எம்எம்சிங்கிறது மெகாஸ்போர் மதர் செல் டிப்ளாய்டு இன் நேச்சர், அது ரிடக்ஷன் டிவிஷன் மியாசிஸ்ல இன்வால்வ் ஆகி எத்தனை மெகாஸ்போர்ஸ் கொடுக்குது? 4 மெகாஸ்போர் கொடுக்குது. 4 மெகாஸ்போர்ங்கிறது வந்து ஹாப்ளாய்டு இன் நேச்சர், மைக்ரோஸ்போர்ங்கிறது டிப்ளாய்டு இன் நேச்சர், இது ஹாப்ளாய்டு. அப்போ டிப்ளாய்டா இருக்கிறதுக்கு இங்க என்ன மாறி இருக்கு? டிப்ளாய்டு கன்வெர்ட்டட் இன்டு ஹாப்ளாய்டு. அப்போ அளவு என்ன பண்ணிருக்கு? குறைஞ்சிருக்கு. 2n அப்படிங்கிறது என்ன மாறி இருக்கு? குறைஞ்சிருக்கா இல்லையா? அதனால தான் இந்த டிவிஷனுக்கு என்ன பேரு? ரிடக்ஷன் டிவிஷன். ரிடக்ஷன் டிவிஷனா குறைப்பு டிவிஷன் அப்படின்னு அர்த்தம், குறைப்பு பகுப்பு அப்படின்னு அர்த்தம். அப்ப குறையுதா, அதனால பேரு ரிடக்ஷன் டிவிஷன். இப்போ 4 மெகாஸ்போர்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிச்சு. இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெகாஸ்போரோஜெனிசிஸ். அப்ப மெகாஸ்போரோஜெனிசிஸ் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க அப்படின்னா டெஃபினிஷன் சொன்ன பாருங்க. மெகாஸ்போர், மெகாஸ்போர் என்ன நேச்சர்? ஹாப்ளாய்டு நேச்சர். மெகாஸ்போர் டெவலப்டு ஃப்ரம் த மெகாஸ்போர் மதர் செல். எங்க இருந்து உருவானுச்சு? மெகாஸ்போர் மதர் செல்ல இருந்து உருவானுச்சு. என்ன டிவிஷன்? த்ரூ மியாசிஸ். மியாசிஸ்க்கு தான் ஒரு பேர் என்ன? ரிடக்ஷன் டிவிஷன். இத சொன்னீங்கன்னா மெகாஸ்போரோஜெனிசிஸ் முடிஞ்சிருது. இப்போ இந்த மெகாஸ்போரோஜெனிசிஸ் எங்க சார் உருவாகுது அப்படிங்கறத நான் உங்களுக்கு டயகிராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன், கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க. இப்போ இந்த மெகாஸ்போர் உருவாகும் போது ஃபர்ஸ்ட் இடத்துல பாத்தீங்கன்னா குரூப் ஆஃப் செல்ஸ் இருக்கும். இந்த குரூப் ஆஃப் செல்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ மெகாஸ்போர் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்ல போறேன். இங்க இருக்கக்கூடிய இந்த குரூப் ஆஃப் செல்லுக்கு என்ன பேரு? நியூசெல்லஸ். இந்த நியூசெல்லஸ்ல உள்ள ஹைப்போடெர்மல் செல். ஹைப்போடெர்மல் செல். ஏன் சார் ஹைப்போடெர்மல் செல்னு சொல்றீங்க? அவுட்டர் லேயருக்கு பேரு எபிடெர்மிஸ். அவுட்டர் லேயருக்கு பேரு என்னது? எபிடெர்மிஸ். அப்ப எபிடெர்மிஸ்க்கு கீழே ரெண்டாவது ஒரு லேயர் தான், அந்த லேயருக்கு என்ன பேரு? ஹைப்போடெர்மல் செல். இப்ப ஹைப்போடெர்மல் உள்ள எல்லா செல்லும் கிடையாது, தட் செல் ஒன்லி. ஒரே ஒரு செல் என்ன ஆகுது அப்படின்னா தன்னோட சைஸை வந்து பெருசாகும், அதோட நியூக்ளியஸ் பெருசாவும் இருக்கு. அந்த செல்லுக்கு, அந்த செல்லை இங்க நான் டிரா பண்றேன். இந்த செல்லை இப்ப என்ன பண்றேன்? இந்த இடத்துல டிரா பண்றேன். நல்லா கவனிங்க, ஒரு செல் மட்டும் சைஸ்ல பெருசா இருக்கு. இப்ப அந்த ஹைப்போடெர்மல் செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்கிஸ்போரியல் செல். என்ன பேர் இருக்கு? ஆர்கிஸ்போரியல் செல். ஆர்கிஸ்போரியல் செல் சொல்லலாம், இல்லைன்னா ஆர்கிஸ்போரியம் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இந்த ஆர்கிஸ்போரியம் சம் ஆஃப் த பிளான்ட்ஸ் நல்லா கவனிச்சுக்கணும். சம் ஆஃப் த பிளான்ட்ஸ்ல டைரக்டா என்ன மாறிடும் அப்படின்னா மைக்ரோஸ்போர் மதர் செல்லா மாறிடும். டைரக்டா என்ன மாறிடும்?
சாரி மீண்டும் நான் மைக்ரோஸ்போர் மதர் செல் சொல்லிட்டேன். MMCங்கிறது மெகாஸ்போர் மதர் செல்னால அதே தான். இப்போ என்ன செல்லா மாறிடுது, டைரக்டா ஆர்கிஸ்போரியல் செல் டைரக்டா என்ன மாற முடியும் அப்படின்னா மெகாஸ்போர் மதர் செல்லா மாறிடும். மெகாஸ்போர் மதர் செல்லா மாறி மெகாஸ்போரை கொடுக்கும். இதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. எல்லா பிளான்லயும் கிடையாது, சம் பிளான்ஸ். எல்லா பிளான்ஸ்லயும் கிடையாது, சம் பிளான்ஸ் ஒன்லி. ஆனா நார்மலா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ஆர்கிஸ்போரியல் செல் வந்து டிவிஷன்ல இன்வால்வ் ஆகும். ஆர்கிஸ்போரியல் செல் வந்து டிவிஷன்ல இன்வால்வ் ஆகும். கவனிங்க, திரும்ப அதே ஆர்கிஸ்போரியல் செல்ல வரையறேன். ஆர்கிஸ்போரியல் டு இன்வால்வ் த டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன். என்ன டிவிஷன் இது? டிரான்ஸ்வர்ஸ். டிடி டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் வரும். டிரான்ஸ்வர் டிவிஷனை குறுக்கா அப்படி பிரியும். பிரியும் போது இப்ப ரெண்டு செல் வரும். அவுட்டர்ல உள்ள செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா that is a parietal cell. அவுட்டர்ல உள்ள செல்லுக்கு parietal cell, இன்னர்ல உள்ள செல் வந்து sporogenous cell. முதல்ல உருவாகிறதுனால இதுக்கு பேர் பிரைமரி parietal cell. பிரைமரி parietal cell முதல்ல உருவாகிறதுனால பிரைமரி ஸ்போரோஜெனஸ் செல். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஆர்கிஸ்போரியல் செல் வந்து ரெண்டா டிவைட் ஆகுது. இப்போ ரெண்டா டிவைட் ஆகும்போது அப்பர் சைடுல உள்ளது இந்த டிவிஷனுக்கு என்ன பேரு? டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன். அப்ப அப்பர் செல்லுக்கு பேரு பெரிட்டல் செல். முதல்ல உருவாகிறதுனால பிரைமரி பெரிட்டல் செல். கீழே உள்ளதுக்கு பேரு ஸ்போரோஜெனஸ் செல். முதல்ல உருவாகிறதுனால பிரைமரி ஸ்போரோஜெனஸ் செல். இப்போ அந்த பெரிட்டல் செல் என்ன பண்ணும் அப்படின்னா வால் லேயர்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். எதை ஃபார்ம் பண்ணும்? வால் சுவர்களை வந்து உண்டாக்கும். நடுவுல இருக்கக்கூடிய செல் என்ன வரும்னா ஸ்போரோஜெனஸ் செல் ஆகும். அந்த ஸ்போரோஜெனஸ் செல் என்ன மாறும் அப்படின்னா MMCயா மாறும். மெகாஸ்போர் மதர் செல்லா மாறும். மெகாஸ்போர் மதர் செல் எதை கொடுக்கும்னா மெகாஸ்போரை கொடுக்கும். மெகாஸ்போர் மதர் செல் என்ன பண்ணும்? மெகாஸ்போர்ஸ் வந்து கொடுக்கும். ரிடக்ஷன் டிவிஷன் நடக்கும். இந்த process வந்து இந்த இடத்துல நடக்கும். இப்போ இதை தான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன், தியரிட்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க? இப்போ தியரிட்டிக்கலா அதை எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கவனிங்க, நியூசெல்லஸ் இருக்கு, நியூசெல்லஸ் இருக்கு. அதுல சிங்கிள் ஹைப்போடெர்மல் செல், அந்த ஒரே ஒரு செல் மட்டும் என்ன மாதிரி என்லார்ஜ் அண்ட் ஃபங்க்ஷனல் பெருசா மாறி வேலை செய்ய ஆரம்பிச்சது, செயல்பட ஆரம்பிக்குது. அந்த செல்லுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆர்கிஸ்போரியல் செல் ஆர் ஆர்கிஸ்போரியம் சொல்லனா. அடுத்து பாருங்க, ஆர்கிஸ்போரியல் செல் இன் சம் பிளான்ட்ஸ் டைரக்ட்லி இன்வால்வ் அஸ் ஆக்ட் அஸ் MMC. சில தாவரங்கள்ல ஆர்கிஸ்போரியல் செல் டைரக்டா இன்வால்வ் ஆயிடும். மெகாஸ்போர் மதர் செல்லா மாறி மெகாஸ்போரை கொடுக்கும். அப்படி இல்லாம அதிகமா உள்ள பிளான்ட்ஸ்ல, மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ்ல இந்த ஆர்கிஸ்போரியல் செல் என்ன பண்ணும்னா டிவிஷன் இன்வால்வ் ஆகும். என்ன டிவிஷன் பாருங்க? டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் சொல்லனா. டிரான்ஸ்வர் டிவிஷன் இன்வால்வ் ஆகும்போது ரெண்டு செல் வரும். நல்லா கவனிங்க, ஆர்கிஸ்போரியல் செல் வந்து டிரான்ஸ்வர்ஸ் டிவிஷன் நடக்குது. அப்ப நமக்கு ரெண்டு செல் கிடைக்குது. ஒரு செல் கீழே உள்ள செல், ஒரு செல் மேல உள்ள செல். அப்பர் செல் என்னவா மாறுதுன்னா பரைட்டல் செல்லா மாறுது. லோயர் செல் என்னவா மாறுதுன்னா ஸ்போரோஜினஸ் செல்லா மாறுது. முதல்ல உருவாகுறதுனால பிரைமரி பரைட்டல் செல், பிரைமரி ஸ்போரோஜினஸ் செல் அப்படின்னு சொன்னாங்க. இந்த செல் வாலை உருவாக்கக்கூடிய அந்த பரைட்டல் செல் என்ன பண்ணும் அப்படின்னா சில நேரங்கள்ல டிவைட் ஆகும், சில நேரங்களில் டிவைட் ஆகாது. இப்ப டிவைட் ஆகும்போது அது ரெண்டு விதமா டிவைட் ஆகும், பெரிக்ளைனல், ஆன்டிக்ளைனல். பெரிக்ளைனல் அப்படின்னா பாருங்க, இந்த செல்ல குறுக்கால கிராஸ் பண்ணோம், டிரான்ஸ்வர்ஸா கட் பண்ணோம்னா அதுக்கு பேர் பெரிக்ளைனல் பேரு. செங்குத்தா அப்படி நேர்குத்து வாட்டர்ல கட் பண்ணோம்னா ஆன்டிக்ளைனல். அப்போ பெரிட்டல் செல்ல ரெண்டு விஷயமும் நடக்குது, பெரிக்ளைனல் நடக்குது, ஆன்டிக்ளைனல் நடக்குது. நடக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மேல வந்து அவுட்டர் கவர் வந்துடும். இன்டெக்மெண்ட்ஸ் இருக்குல்ல, இன்டெக்மெண்ட்ஸ், அவுட்டர் இன்டெக்மெண்ட், இந்த ரெண்டு இன்டெக்மெண்ட் கூட ஃபார்ம் ஆயிடும். அப்ப நடுவுல இருக்கக்கூடிய, அப்ப மிடில்ல வெளியில அவுட்டர் லேயர் வந்துருது. பெரிட்டல் செல் வந்து பெரிக்ளைனல், ஆன்டிக்ளைனல் டிவிஷன் ஆகி மேல கவர் பண்ணிடுது. அப்ப நடுவுல இருக்கக்கூடிய செல்லுக்கு என்ன பேருனா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ அப்படின்னு பேரு. இந்த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ என்ன மாறும் அப்படின்னா மெகாஸ்போர் மதர் செல்லா மாறும். இந்த மெகாஸ்போர் மதர் செல் என்ன நேச்சர் அப்படின்னா டிப்ளாய்டு நேச்சர். அதுல ரிடக்ஷன் டிவிஷன் மியாசிஸ் நடக்கும். நடக்கும்போது நமக்கு எத்தனை மெகாஸ்போர் கிடைக்கும்? 4 மெகாஸ்போர் கிடைக்கும். இப்போ மெகாஸ்போரோஜெனிசிஸ்ல எப்படி வந்து மெகாஸ்போர் ஃபார்ம் ஆகுது, the female gametophyte அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எம்பிரியோ சாக் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத டயகிராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல உங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன், இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த டயகிராம் நீங்க ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே மெகாஸ்போரோஜெனிசிஸ் அப்படிங்கிற process வந்து டஸ்டிங் மேட்டர், சாதாரண ஒரு விஷயமா மாறிடும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல மெகாஸ்போர் ஃபார்மேஷன் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நியூசெல்லஸ் மட்டும் இருக்கும். குரூப் ஆஃப் செல்ஸ் நியூசெல்லஸ் இருக்கும்.
அந்த நியூ செல்ல சில ஹைப்போடெர்மல் செல், ஒரு செல் மட்டும் எபிடெர்மிஸ்க்கு கீழே உள்ள லேயர்ல ஹைப்போடெர்மல்ல கொஞ்சம் பெருசாகவும் நியூக்ளியஸ் கிளியராகவும் இருக்கும். அந்த செல்லை நம்ம ஆர்கிஸ்போரியல் செல்லுன்னு சொல்லுவோம், இல்லைன்னா ஆர்கிஸ்போரியம் சொல்லுவோம். இருக்குங்களா? அந்த செல் அப்படிங்க வந்துருது. அந்த ஆர்கிஸ்போரியல் செல் டைரக்டா என்ன மாறிடுதுன்னா மெகாஸ்போரா மாறிடுது. என்ன மாறிடுது? மெகாஸ்போரா மாறிடுது. இப்போ அந்த மெகாஸ்போர் என்ன நடக்குது அப்படின்னா, சிங்கிள் செல்லா இருக்க மெகாஸ்போர் become divided into 2 மெகாஸ்போர். இந்த 2 மெகாஸ்போர் அப்புறம் என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டேஜ்ல 4 மெகாஸ்போரா மாறிடும். நல்லா கவனிங்க, எத்தனை மெகாஸ்போரா மாறிடுது? 4. 1 2 3 and 4. 4 மெகாஸ்போரா மாறிடுது. இந்த 4 செல்ட் ஸ்டேஜ்ல அந்த மெகாஸ்போர்ஸ் எப்படி அரேஞ்ச் ஆகுதுன்னா லீனியர் இன் ஆர்டர். ஒன் மார்க்ஸ் கேட்கலாம். இந்த 4 செல்ட் ஸ்டேஜ் இந்த மெகாஸ்போர் அரேஞ்ச் இன் லீனியர் ஆர்டர். இதுல மேல உள்ள எண்டை வந்து நம்ம மைக்ரோபைலார் எண்டுன்னு சொல்லுவோம், கீழே உள்ள எண்டை சலாசல் எண்டுன்னு சொல்லுவோம். இந்த சலாசல் எண்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மெகாஸ்போர் மட்டும் ஃபங்க்ஷனலா இருக்கும். அது மட்டும் தான் ஃபங்க்ஷனல், வேலை செய்யக்கூடியது, தகுதியானதா இருக்கும். மைக்ரோபைலார் ரீஜனை நோக்கி இருக்கக்கூடிய ரிமைனிங் 3 என்ன ஆயிடும்னா டீஜெனரேட் ஆயிடும். டீஜெனரேட்னா அழிஞ்சு போயிடும். அப்போ எத்தனை மெகாஸ்போர் உருவானுச்சு? 4 மெகாஸ்போர் உருவானுச்சு, லீனியர் ஆர்டர்ல இருந்துச்சு. மேல உள்ள 3 அழிஞ்சு போச்சு, டீஜெனரேட் ஆச்சு. கீழே உள்ளது மட்டும் எப்படி இருக்கு? ஃபங்க்ஷனலா இருக்கு. ஓகேங்களா? கிளியரா? இப்போ அந்த ஃபங்க்ஷனலை பத்தி பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இருக்கிற இடம் சலாசல் எண்ட், அதை மறக்க கூடாது. சலாசல் எண்ட்ல தான் ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் இருக்கு பாருங்க. இப்போ இந்த இடத்துல இருக்கிறது ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர். இந்த ஃபங்க்ஷனல் மெகாஸ்போர் டிவைட் ஆகி எத்தனை நியூக்ளியஸா மாறுது? 2 நியூக்ளியஸா மாறுது, 2 செல்ட் ஸ்டேஜ். அப்ப அந்த 2 நியூக்ளியஸ் அடுத்த ஸ்டேஜ் எத்தனை மாறுது? 4 செல்ட் ஸ்டேஜ், 4 நியூக்ளியஸ் ஸ்டேஜ் வந்து ரீச் பண்ணுது. ஃபைனலா நமக்கு எம்பிரியோ சாக் கிடைக்குது. எம்பிரியோ சாக்ல மொத்தமா எத்தனை நியூக்ளியஸ் இருக்குன்னா 8 நியூக்ளியஸ் இருக்கு. எப்பவுமே ஒரு எம்பிரியோ சாக்ல ஃபுல்லி மெச்சூர் ஆகிறதுக்கு முன்னாடி 8 நியூக்ளியஸ் இருக்கும். சரிங்களா? 8 செல் இருக்கும், 8 நியூக்ளியஸ் இருக்கும். இதே மெச்சூர் ஆகும்போது என்ன மாறும் அப்படின்னா போலார் நியூக்ளியஸ்ல உள்ளது ரெண்டும் சேர்ந்து ஒரே தான் மாறிடும். செகண்டரி நியூக்ளியஸா மாறும்போது 8 நியூக்ளியஸ் அண்ட் 7 செல்ட் ஸ்டேஜ் அப்படிங்கிற பிளேஸ் வந்து ரீச் ஆகும். இது ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து ஓவியம் நடத்தும் போது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். உங்களுக்கு டவுட்னா அதை எடுத்து பாருங்க. இப்போ 4 செல்ட் நியூக்ளியஸ் எத்தனை நியூக்ளியஸா மாறுது? 8 செல்லா மாறிடுது. இப்போ 8 நியூக்ளியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேல மைக்ரோபைலார் எண்ட், இந்த எண்டுக்கு பேர் மைக்ரோபைலார் எண்ட், இந்த எண்டுக்கு பேர் சலாசல் எண்ட். மைக்ரோபைலார் எண்ட்ல 3 செல் இருக்கும். சென்டர்ல இருக்க செல்ல வந்து எக்ஸ் செல் அப்படின்னு சொல்லுவோம், ஓவா செல் ஆர் எக்ஸ் செல்னு சொல்லுவோம். அதோட ரெண்டு சைடுல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து சைனர்ஜெட்ஸ்னு சொல்லுவோம். பாதுகாவலர்கள் மாதிரி இருப்பாங்க. எக்ஸ் செல்லுக்கு பாதுகாவலர்கள் மாதிரி இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம என்ன சொல்றோம்? சைனர்ஜெட்ஸ்னு சொல்றோம். சென்டர்ல உள்ள இவங்க ரெண்டு பேருக்கும் போலார் நியூக்ளியஸ். தட் போலார் நியூக்ளியஸ் ரெண்டுமே சேரும்போது 2n மாறும். அப்பதான் நமக்கு செகண்டரி நியூக்ளியஸ் கிடைக்கும். இந்த கீழே உள்ள 3 பேருக்கு என்ன பேருனா ஆன்டிபோடல் செல்ஸ்னு பேரு. மெச்சுரேஷன்ல இவங்க வந்து ரீஜெனரேட் ஆயிடுவாங்க. இப்போ நமக்கு என்ன கிடைச்சிச்சு? எம்பிரியோ சாக் கிடைச்சிச்சு. இந்த எம்பிரியோ சாக் தான் ஃபீமேல் கேமெட்டோஃபைட். இப்போ இந்த எம்பிரியோ சாக் உருவாகிறதுக்கு 1 மெகாஸ்போர் போதுமா, இல்ல 2 மெகாஸ்போர் வேணுமா, 4 மெகாஸ்போர் வேணுமா அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் உருவாகிறதுக்கு 1 மெகாஸ்போர் இருந்தாலும் போதும், 2 இருந்தாலும் போதும், 4 கூட சில நேரத்தில் தேவைப்படும். இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா ஓவியல்ஸை 3 டைப்ஸா பிரிக்க போறேன். இப்போ நம்ம அதை பார்த்துடலாம். இந்த ஃபீமேல் கேமெட்டோஃபைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எம்பிரியோ சாக், அந்த எம்பிரியோ சாக்கை உருவாக்குறதுக்கு எத்தனை மெகாஸ்போர் வேணும் அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? கிளாஸிஃபை பண்ண போறோம். எத்தனை டைப்பா? 3 டைப்ஸா ஓவியல்ஸா கிளாஸிஃபை பண்றோம். நல்லா கவனிங்க. How many megaspores to involve to the formation of embryo sac? Embryo sac is a female gametophyte. Based it divided into 3 types. இத வச்சு நம்ம என்ன பண்றோம்? 3 types பிரிக்கிறோம். ஒன்னு மோனோஸ்போரிக். அப்ப மோனோஸ்போரிக்னா என்ன? இந்த எம்பிரியோ சாக் உருவாகிறதுக்கு ஒரே ஒரு மெகாஸ்போர் இருந்தா போதும். இப்போ நான் எக்ஸாம்பிள் போட்டு காமிச்சல, டயகிராம் போட்டு காமிச்சல இதுக்கு முன்னாடி. அது வந்து பாத்தீங்கன்னா மோனோஸ்போரிக் நேச்சர். இப்போ பைஸ்போரிக். ஏன்னா பைஸ்போரிக்னா எப்படி இருக்கும்? 2 இருக்கும். 2 மெகாஸ்போர் இருக்கும். இந்த 2 மெகாஸ்போர் என்ன பண்ணும்? அடுத்த கண்டிஷன்ல 4 செல்லா மாறும். அடுத்த கண்டிஷன்ல என்ன பண்ணிடும்? 8 செல் ஸ்டேஜ் வந்து ரீச் பண்ணும். பாருங்க 2 4 8. புரியுதா உங்களுக்கு? இது மாதிரி இருந்துச்சுன்னா பைஸ்போரிக் கண்டிஷன். இது என்ன கண்டிஷன்? பைஸ்போரிக் கண்டிஷன். மோனோஸ்போரிக் கண்டிஷன் எக்ஸாம்ல என்ன? பாலிகோணம். ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல கேட்பாங்க, 1 மார்க்ஸ் கேட்பாங்க. மோனோஸ்போரிக் ஓவியலுக்கு எக்ஸாம் வந்து பாலிகோணம். பைஸ்போரிக் எக்ஸாம்பிள் வந்து ஆலியம், வெங்காயம் பூண்டுலாம் இருக்குல்ல, அது ஆலியம். அது மாதிரி டெட்ராஸ்போரிக். அப்ப டெட்ராஸ்போரிக் கண்டிஷன் எத்தனை இருக்கும்? 4 மெகாஸ்போர் இருக்கும். இருக்கும் போதே பாத்தீங்கன்னா எத்தனை மெகாஸ்போர் இருக்கும்? 4 மெகாஸ்போர் இருக்கும். இந்த 4 மெகாஸ்போர் அடுத்த கண்டிஷன்ல நல்லா கவனிச்சுங்க. 4 மெகாஸ்போர் இருக்கு. இந்த 4 மெகாஸ்போர் அடுத்த கண்டிஷன்ல எத்தனை ஸ்டேஜ் கொண்டாந்துரும் அப்படின்னா 8 செல்ட் ஸ்டேஜ் வந்து கொண்டாந்துரும். இது மாதிரி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா
டெட்ராஸ்போரிக் அப்படின்னு சொல்லுவோம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு பாருங்க 4 8. இது வந்து என்ன கண்டிஷன் பாருங்க, இது வந்து பைஸ்போரிக் கண்டிஷனு, இது வந்து டெட்ராஸ்போரிக் கண்டிஷன். டெட்ராஸ்போரிக் கண்டிஷனுக்கு எக்ஸாம்பிள் என்ன? பெப்பரோமியா இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் டெட்ராஸ்போரிக். திரும்ப உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் உங்களுக்கு சொல்றேன். மெகாஸ்போர் எப்பவுமே எப்படி அரேஞ்ச் ஆயிருக்குன்னா 4 செல்ஸா அரேஞ்ச் ஆயிருக்கும். 4 செல் எப்படி இருக்கும்? லீனியரா அரேஞ்ச் ஆயிருக்கும். அது சராசரி எண்ல உள்ளது மட்டும் ஃபங்க்ஷனலா இருக்கும். ரிமைனிங் 3 வந்து டீஜெனரேட், இது காமன். ஆனா சம் ஆஃப் த அக்கேஷன்ல பைஸ்போரிக் கண்டிஷன் இருக்கு, டெட்ராஸ்போரிக் கண்டிஷன் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ் we discuss how to develop the monosporic embryo. மோனோஸ்போரிக் கண்டிஷன்ல எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தட் மீன்ஸ் திஸ் கண்டிஷன் மோனோஸ்போரிக் கண்டிஷன்ல எம்ப்ரியோ சாக் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம கிளியரா பார்ப்போம். Thank you.